காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமிகு ஜோதிமணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், இப்போ அந்த வீடியோ வெளியானது தொடர்பாக அண்ணாமலை வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இது தொடர்பாக உங்களோட கருத்து? இல்ல, பாஜகனாலே அது ஒரு பாசிசம் தான். அதாவது ஒரு ஹோட்டல் உரிமையாளர்கள் அசோசியேஷனுடைய தலைவர் ஒரு ஜிஎஸ்டினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு ஒரு மிகுந்த நாகரிகத்தோட மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எடுத்து சொல்றார். ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிற அரசாங்கம் என்ன செய்யணும், அதில் இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஜிஎஸ்டிங்கிறதே ஒரு பகல் கொள்ளை. அதுதான் நாங்க காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பணக்காரர்களை காப்பாத்தி சிறு குறு நடுத்தர தொழில்களின் முதுகெலும்பை முறிக்கிறதுக்காக தான் இவங்க இதை செய்யறாங்க. அப்படி சொன்ன ஒருத்தரை நீங்க ஒரு மன்னிப்பு கேட்க வைத்து அதை வீடியோ எடுத்து அதை பொதுவெளியில வெளியிடுறது எவ்வளவு பெரிய ஆணவத்தின் உச்சம், ஒரு அருவருப்பான செயல்பாடு. இன்னைக்கு அதை பார்த்து தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவே கொந்தளிக்குது. சுயமரியாதையின் மண். இங்க ஒருத்தருக்கு சுயமரியாதைக்கு இழுக்கு நடந்தா என்ன ஆகுங்கிறத தமிழ்நாடு ஒரு மணி நேரத்தில் நிரூபிச்சிருக்குது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடுமையான எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். எப்படி பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கெல்லாம் வளைந்து கொடுக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களும் நரேந்திர மோடி அரசாங்கமும் பாஜகவும் இந்த மாதிரி ஒரு நேர்மையாக தொழில் செய்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறவர்களை ஒரு உண்மையை சொன்ன காரணத்திற்காக இந்த மாதிரி பொதுவெளியில் அவமதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவும் முழுவதும் வந்திருக்கிற எதிர்வினைக்கு பாஜக இப்ப பயந்து நடுங்குது. இல்லைன்னா இது மற்ற பிசினஸ் மேன்களுக்கும் ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மன்னிப்பு கேட்டது, இந்த மாதிரி காணொலியை வெளியிட்டது, அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைத்தது நிர்மலா சீதாராமன் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மன்னிப்பு கேட்கணும். பாஜகங்கிறது ஒரு பாசிஸ்ட் சக்தி. நீங்க எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் அது மக்களை அடிமையாக இருக்க வேண்டும்ங்கிறதா நினைக்குங்கிறத அவங்க இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. இணைப்பில் இது குறித்து பேசியமைக்கு நன்றி மேம்.